இது பிப்ரவரியில வர வசந்த காலம். சுற்றுச்சூழல் ரொம்பவே அழகா இருந்துச்சு. சாயந்தர நேரம் ஆந்த அப்பதான் கண் முழிச்சுது. அப்போ அதுக்கு ஒரு காட்சி தென்பட்டுச்சு. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியுமா உங்களை எதுக்கு நான் இங்க கூப்பிட்டுருக்கேன்னு? ஆந்த அதோட கண்ணை திறந்து பார்த்ததும் அது இருந்த மரத்துக்கு கீழே நிறைய மிருகங்களும் பறவைகளும் இருந்துச்சு. எல்லா காட்டுவாசிங்களா கேட்டுக்கோங்க. நாளைக்கு சோட்டு மானோட பிறந்த நாள். எல்லா வருஷம் மாதிரி இந்த வாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டியை பண்ணி ஆகணும். இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. சரி, நாங்கள் எல்லாரும் விடியும்போது ஏரியோட கரைக்கு வந்துடுறோம். பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணி செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எல்லாம் இது உன்னோட பிறந்தநாள் பார்ட்டியா? ஆனால் பகல் எனக்கு கண்ணு தெரியாத. பார்ட்டி ராத்திரி வச்சேன், நானும் வந்திருப்பேன். இல்ல, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நாம மனுஷங்க இல்ல, காட்டுவாசிங்க. உனக்காக நாங்க ராத்திரியில பார்ட்டி வைக்க முடியாது. பார்ட்டி பகல்ல தான் நடக்கும். என்னால் பாட்டுக்கு வர முடியலனா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நானும் உங்களை மாதிரி இந்த காட்டுவாசி தான். எனக்கு மட்டும் இதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நீ எங்களை மாதிரி எங்க இருக்க? எந்த ராத்திரி நாங்க தூங்குவோமோ அந்த ராத்திரி காட்டுல நீ சுத்திக்கிட்டே இருப்ப. நீ சத்தம் போட்டு எங்களை சரியா தூங்க கூட விட மாட்டே. நீ அது தவிர நீ என்ன பண்ணிருக்க சொல்லு? ராத்திரி முழிச்சிருந்தே இந்த காட்டை பார்த்துப்பேன். அது நல்லது இல்லையா? நம்ம காட்டுல என்ன திருடு போகுதா? நீ காவல் காக்குறதுக்கு? அதை கேட்டதும் ஆந்த ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் அவங்கவங்க கூட்டுக்கு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. ஆனா ஆந்த மட்டும் ரொம்ப சோகமாயிடுச்சு. அது அங்கிருந்து பறந்து போய் அதோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுது. காலையில ஆகும்போது அது அதோட பார்வையை இழந்ததும் அதோட மரத்துல வந்து உக்காந்துருச்சு. அது கண்ணை தான் மூடி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Chotuma. Happy birthday to you. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதா. நானும் அவங்க கூடயே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் எல்லாரும் பாட்டு பாடுறதுமா டான்ஸ் ஆடுறதுமா அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதால தூங்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அது தூங்கிடுச்சு. இரவானதும் அது கண்ணை திறந்து அங்கிருந்து பறந்து போச்சு. என்னோட நிலைமையை பார்த்தீங்களா? என்ன நண்பர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் முழிச்சிருக்கும் போது யாராச்சும் என் கூட சுற்றுருந்தா நல்லா இருந்திருக்கும். இத பத்தி யோசிச்சுக்கிட்டே அது ரொம்ப தூரம் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு ஆத்து நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அது ஒண்ணு பார்த்துச்சு. அட, இந்த ராத்திரில இந்த ஏரிக்கிட்ட யார் இது? அப்படி சொல்லி அது கீழே போய் பார்த்தப்போ அந்த ஆத்தங்கரை ஓரமா ஒரு வேட்டைக்காரன் நின்னுகிட்டு இருந்தான். இந்த காட்டுவாசிங்க ரொம்ப புத்திசாலிங்க. நான் இந்த தண்ணியில இந்த விஷத்தை கலக்குறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும்ல. அப்படி சொல்லி அவன் அந்த குளத்தோட தண்ணியில கொஞ்சம் பவுடரை போட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். விடியதுக்குள்ள மொத்த தண்ணியும் விஷமா மாறிடும். சாயங்காலமானா விஷம் தன்னோட சக்தியை இழந்துரும். அப்போ மயக்கத்துல நிறைய விலங்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு நான் போயிருப்பேன். ரிங்கு வேட்டைக்காரா, உன்னோட மூளையே மூளைதான். அப்படி சொல்லி அந்த வேட்டைக்காரன் அங்கிருந்து போயிட்டான். இப்போ ஆந்த கவலைப்பட ஆரம்பிச்சது. இவ தண்ணியை விஷமா மாத்திட்டானே. இவ்வளோ பெரிய காடு. இந்த தண்ணியை குடிக்காதங்கன்னு எத்தனை பேர்கிட்ட நான் சொல்றது? இங்கே இருந்தா காலையில் விடியும் போது எனக்கு கண்ணு தெரியாத. அப்போ யாராச்சும் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா எனக்கு கண்ணு தெரியாத. நான் இந்த காட்டை எப்படி ரசிப்பேன்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா. அப்படி ஆந்தா ரொம்ப நேரம் யோசிச்சாலும் அதுக்கு எந்த வழியுமே கிடைக்கல. அப்படி யோசிச்சு காலையில விடிஞ்சிருச்சு. சூரிய ஒளி வந்த உடனே ஆந்தைக்கு கண்ணு தெரியாம போச்சு. அதோட கவலையும் அதிகமாச்சு. நான் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அவங்க என்ன பார்ப்பாங்க, கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க தண்ணியை கொடுக்க மாட்டாங்க.
அப்படி சொல்லி அது குளத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சுது. குளத்தோட தண்ணியில வேட்டைக்காரன் விஷத்தை கலந்துட்டான். யாருமே இந்த தண்ணியை குடிக்காதீங்க. காலையில தண்ணி சரி ஆயிடும், அதுக்கப்புறம் குடிக்கலாம். அப்படின்னு ஆந்தை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு யானை குளத்துல தண்ணி குடிக்க வந்துச்சு. அப்போ ஆந்தை சொல்றத அந்த யானை கேட்டுடுச்சு. அடா அந்த உனக்கு எப்படி தெரியும் நான் தண்ணி குடிக்க தான் வரேன்னு? உனக்கு பகல்ல கண்ணு தெரியாது இல்ல? நீங்க எப்போ வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நேரமா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாராச்சும் வந்து மயங்க கூடாதுன்னு. ஜீப்ரா, குரங்கு, மான் எல்லாருமே கேட்டாங்க. அடேங்கப்பா ஆந்தண்ண, நீ ஒட்டுமொத்த காட்டுவாசிங்களை காப்பாத்திட்ட. நீ இனிமே இப்படி கத்த தேவையில்லை. யாராச்சும் இந்த தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா நாங்க அவங்களுக்கு சொல்றோம், சரியா? சரி சரி, நன்றி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஆந்தை கூட சேர்ந்து அந்த குளத்தங்கரையிலே நின்னு யாராவது குளத்துல தண்ணி குடிக்க வந்தா அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி முழு காட்டுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே ஆந்தைய பத்தி யோசிச்சு சந்தோஷப்பட்டாங்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆந்தையே. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம். நாங்க காலையில தண்ணி குடிக்கிறோம். அப்படி சொல்லி எல்லா விலங்குகளும் அங்கிருந்து போயிடுச்சு. இப்போதான் ஆந்தைக்கு சந்தோஷமாச்சு. ஆனாலும் அதால முழுசா சந்தோஷப்பட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மான் ஆந்த பக்கத்துல வந்துச்சு. ஆந்தண்ண, எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி பயந்துருக்கீங்க? நீ சீக்கிரமா என் கூட வா, எல்லாமே உனக்கு புரியும். அப்ப ஆந்த அடுத்த கேள்வி எதுவும் கேட்காம மான் பின்னாடியே போச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அது ஒரு இடத்துக்கு போச்சு. அந்த காட்சியை பார்த்து அதோட கண்ணே ஜொலிச்சுது. ஆந்த பார்த்துச்சு எல்லா பறவைகளும் விலங்குகளும் ஒரு இடத்துல ஒண்ணா இருந்துச்சு. ஒரு பக்கம் நிறைய கிஃப்ட் வேற வாங்கி வச்சிருந்தாங்க. எல்லாருமே ஆந்தைய பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Anda. Happy birthday to you. என்னால நம்பவே முடியல, நீங்க என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க. நானே அதை மறந்துட்டு தெரியுமா? ஆமா ஆந்தண்ண, நாங்க என்ன யோசிச்சோம்னா, நாங்க எப்பவுமே உங்களை திட்டிக்கிட்டே இருந்தோம். நீங்க ராத்திரி எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல. அதுக்கு பதிலா எங்க உயிரை காப்பாத்த நீங்க காவல் காக்குறீங்க. இங்க நாங்க உயிரோட இருக்கோம்னா அது உங்களால தான். அதுக்கு தான் தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு நாங்க தூங்க போவோம். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டே கூட நாங்க கொண்டாடுவோம், ராத்திரி நிலாவோட வெளிச்சத்துல. அடங்கப்பா, நிஜமாவா? ஆமா நிஜமாதான். வா, உன்னோட கிஃப்ட பாரு, உனக்கு என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னு. அது கேட்டு ஆந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது அழகா சிரிச்சுக்கிட்டே அதோட கிஃப்ட் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணுச்சு. ஆந்தா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த நேரம் காட்டுல ஒருத்த மட்டும் ரொம்பவே கவலையில இருந்தான். இந்த காட்டுவாசிங்க எவ்வளவு புத்திசாலிங்க. எங்க நாள் ஃபுல்லா தண்ணியே குடிக்கல.